கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மறுபடியும் இன்னொரு மாலை வேத பாடத்திலே இணைய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 986ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 986ஆம் பக்கம். எசேக்கியேல் 22, 23 31 வரைக்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்குண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவ்வுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனஹீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி, கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமியும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். இந்த மாலையிலே நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி காவல்காரனாக இஸ்ரவேல் ஜனத்தையும் அதன் மூலமாக பல ஆண்டுகளுக்கு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழுகிற நாமும் நமக்கும் இந்த மேன்மையான பணி, உன்னதமான தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணியிலே நம்மை அழைத்திருக்கிறார். சபை சரித்திரம் அதனுடைய அடிப்படையிலே இயங்குகிறது என்பதை நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். பியூரிட்டன்ஸ் என்று கொள்ளக்கூடிய சுத்தவாதிகளை பற்றி நாம் கடந்த வாரத்திலே படித்திருக்கிறோம். சுத்தவாதிகளை போன்ற ஒரு காலம் எழும்பினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அரசியலிலே, சமூகத்திலே, பொருளாதாரத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த சுத்தவாதிகள் என்று சொல்லப்படுகிற பியூரிட்டன்ஸுடைய தாக்கம் விசுவாச உலகிலே அபரீதமானது. ஆண்டவர் சொன்னார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கும் திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இந்த மாலை வேத பாடத்தை நிறைவு செய்யும் போது நம்மில அநேகர் கர்த்தாவே அப்படிப்பட்ட திறப்பின் வாசலிலே நிற்கிறவளாக இந்த தேசங்களின் அழிவின் மத்தியிலே என்னை உயிர்ப்பியும் என்ற ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. பியூரிட்டன்ஸினுடைய தாக்கம் அமெரிக்க தேசத்தை உருவாக்குவதிலே ஒரு முக்கிய பங்காற்றியது என்று சொன்னால் அது மிகையாகாது. In the formation of nation called North America or United States of America, the role of Puritans is unbelievably significant. How we long for the days of the Puritans, whose influence upon the societies in the Western world and through which the entire world, I dare say, upon religious, physical, spiritual, political, economical, and social. At the end of this Bible study,
my prayer this evening is that maybe one or two of us, many of us, would have the desire to stand in the gap, which was told by Ezekiel. The Lord's longing is to have somebody who is to stand in the gap when catastrophe, calamity fall upon nations and societies. பியூரிட்டன்ஸ் என்று கொள்ளக்கூடிய சுத்தவாதிகள் இங்கிலாந்து சபையிலே இருக்கக்கூடிய மாற்றம் இன்னும் ஆவிக்குரிய மாற்றமாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். கத்தோலிக்க அந்த தாக்கம் பல கோணங்களிலே இருக்கிறதை முன்னிட்டு உள்ளுக்குள்ளாக சுத்தம் இன்னும் செய்யப்பட வேண்டும். சீர்திருத்தம், சபை சீர்திருத்தம் வந்துவிட்டது, ஆனால் உள்ளுக்குள்ளாக சுத்தம் தேவைப்படுகிறது என்பதனாலே இந்த சுத்தவாதிகள் பிரயாசப்பட்டார்கள் என்பதை நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதுல இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று, இங்கிலாந்து சபையை விட்டு பிரிந்து போகாமல் நாம் உள்ளேயே தொடர்ந்து அந்த தேவன் விரும்புகிற ஆராதனையிலும் சுவிசேஷ ஊழியத்திலும் குடும்ப வாழ்விலும் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும், குறிப்பாக சபையின் கோட்பாடுகளிலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பின இங்கிலாந்து சபையோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம், இல்லை, நாம் பிரிந்து போய் இந்த கோட்பாடுகளை அடிப்படையாக வைத்து இன்னும் பலமான தீர்க்கமான சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டம் இந்த சுத்தவாதிகள் மத்தியிலே இருந்தது. There are two groups, two emerging group within the Puritanism. Number one, the non-separating Puritans who believed that they need to stay within Church of England to bring about the godly Reformation. Godly Reformation has taken place from out sphere, but now within the church there needs to be Reformation and more godly influence. They are known as non-separating Puritans within Church of England. The second group is the one which advocated that we need to separate from Church of England, but having our base upon the doctrines of the 39 Articles to pursue more godliness within the church. They are known as separating Puritans. இந்த காலகட்டங்களிலே இந்த இரண்டு வகை சுத்தவாதிகள் சபைக்குள்ளாக தேவனுடைய மகத்துவம் செயல்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சியோடு இருந்த பொழுது, ஒன்றாவது ஜேம்ஸ், அவர்தான் ஜேம்ஸ் ஒன்றுதான், அவர் 1611 வருஷம் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வேதாகமத்தினுடைய பதிப்பை கொண்டு வந்தார் என்று நாம் படித்தோம். அவருடைய காலத்திலே இங்கிலாந்து சபையில் எல்லாரும் இருக்க வேண்டும், இங்கிலாந்து சபையை விட்டு வெளியே யாரும் பிரசங்கிக்க கூடாது என்று சில கன்ஃபர்மிட்டி, ஆக்ட் ஆஃப் கன்ஃபர்மிட்டி என்று சொல்லக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தார். அது நிமித்தம் நிறைய பேர் இந்த மாற்றம் நம்மால் செய்ய முடியுமா என்று ஒரு ஐயப்பாடு ஏற்பட்டபடியினாலே அவர்கள் சிலர் துன்புறுத்தப்பட்டார்கள். அங்கேயும் துன்புறுத்தல் இருந்து அப்படித்தான் பேப்டிஸ்டுகள் அநேகர் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆகவே ஒரு கட்டத்திலே அவர்களில் அநேகர் நெதர்லாண்ட்ஸுக்கு, ஹாலந்து என்று சொல்லுகிறோமே, இந்த நெதர்லாண்ட்ஸுக்கு போனார்கள். இன்றைக்கும் உலகம் முழுவதிலும் நெதர்லாண்ட்ஸ், டச் என்று சொல்லுகிறோமே, நெதர்லாந்து, ஹாலந்து அல்லாவிட்டால் டச் என்று சொல்லுகிறோமே, டச் சீர்திருத்த சபைகள் உலக பிரசித்தி பெற்றவைகள். நிறைய மகான்கள், வேத வல்லுநர்கள் இந்த டச் சீர்திருத்த இந்த நெதர்லாண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் இருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. இங்கே சரித்திரத்தை பின்னோக்கி பார்க்க வேண்டும். உங்களிலே அநேகர் சிறு பள்ளிக்கூடத்திலே படித்திருப்பீர்கள். 5 வயது ஒரு சிறுவன் ஒருவன் டேம் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் டைக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தன்னுடைய பெருவிரலிலே வைத்து இரவு முழுவதும் பாதுகாத்தான் என்று நீங்கள் சிறு வயதிலே படித்திருப்பீர்கள். எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியாது. அதற்கு காரணம், ஹாலந்து என்றாலே லோலேண்ட். லோலேண்ட் என்று சொன்னால் சில காலகட்டங்களிலே கடல் தண்ணீர்
அலை எடுத்து வேகம் எடுத்து ஊருக்குள்ளாக புகுந்து விடக்கூடிய ஒரு அபாயம் அந்த டச் என்று சொல்லக்கூடிய ஹாலந்து தேசத்திலே இருந்தது. ஆகவே அந்த சமயங்களிலே வேகமாக வெள்ளம் உள்ளே வருவதன் மூலமாக தாக்கம் ஏற்படும். ஆகவே டச்சில் இருந்த அந்த ஹாலந்து தேசத்தில் இருந்த அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரவில் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பார்கள். என்ன ஜெபம்? இயற்கையின் மேல் அதிகாரமுடைய கர்த்தாவே, இன்று ராத்திரியிலே தண்ணீர் எங்களுடைய கிராமத்துக்குள் புகுந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாரும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே டச்சிலே சிறு வயதில் அந்த ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட்டபடியினாலே இயற்கையாகவே சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைகளுடைய மனதிலே விதைக்கப்பட்டிருந்தது. ஆகவேதான் அவர்கள் டைக்ஸ் என்று கட்டி வைத்தார். டைக்ஸ் என்று சொன்னால் நாம் டேம் என்று சொல்லுகிறோமே, அதை போல தண்ணீர் உள்ளே வராமல் தடுப்பதற்காக கடல் பகுதிகளிலே சீற்றமுள்ள இடங்களிலே அப்படி கட்டி வைப்பார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே கடவுள் பயம் சிறு வயதிலிருந்து தோன்றினபடினாலே அங்கே அநேகர் டச் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே அநேகர் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்தார்கள். குறிப்பாக யோபு 38 அதிகாரம் 10-11 வசனங்களை அடிக்கடி படிப்பார்கள். இம்மட்டும் வா, இதற்கு மிஞ்சி வராதே என்று அலைகளை பார்த்து தாம் சொன்னதாக யோபுக்கு ஆண்டவர் சொன்னார். அதை வைத்து அதிகமாக படிப்பார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு தாக்கம், ஆவிக்குரிய தாக்கம் வந்தது. அவர்கள் விசுவாசத்திற்காக உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வில்லியம் ஆஃப் ஆரஞ்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஜெர்மன் தேசத்துக்காரர், பிரான்ஸ் தேசத்திலே பெரிய பணக்காரராக இருந்து வந்தவர், லூதரனுடைய விசுவாசத்தை பின்பற்றி அதற்கு பிறகு கால்வினிசம் போன்ற வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களை படித்த அவர் மூலமாக அவர்கள் பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை பெற்றார்கள். ஆகவே இங்கிலாந்திலே இப்படி பிரச்சனை வந்த பொழுது அவர்கள் முதலாவது டச்சு காலனிக்கு போனார்கள். அங்கே மத சுதந்திரம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் பின்னாளிலே 1620 வருஷம் பில்கிரிம்ஸ் ஃபாதர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது பிரயாண யாத்திரிகர்கள், அவர்கள் தான் அமெரிக்காவுக்கு அட்லாண்டிக் கடலை கடந்து அமெரிக்காவுக்கு போனார்கள். The Dutch settlement of those days was godly because they were threatened with the waves that were coming into the lowland. The very name Holland is lowland. On certain occasions, the tide of water may seep into the land. So they had used to build dikes to prevent that from happening. So each day, Dutch mothers would teach their children to pray to the God of the universe who created heaven and earth, who can stop the waves from attacking coming into the land, lowland especially. So they had the natural inclination towards the existence of God, the creator. So that's why it was much influenced by Reformed truth. So these pilgrims fathers who had to flee the persecution in England in phases, not always, but in phases. They had to flee to Dutch, and from there they migrated to America, the other side of Atlantic. ஆகவே 1620 வருஷம் பிளிமவுத் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இவர்கள் போனார்கள். இன்றைக்கும் எவ்வளவு பேருக்கு இந்த வார்த்தை பழக்கம் இருக்குமோ தெரியல. பிளிமவுத் பிரதரன் என்று ஒரு குழு இருக்கிறார்கள். அந்த சபைகள், பிளிமவுத் பிரதரன் என்ற சபைகள் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றவர்கள், மிஷனரிகளாக போனவர்கள். 1630-40 பெரிய அளவிலே மாசச்சூசெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்திற்கு போனார்கள். பாஸ்டன் என்று சொல்லக்கூடிய பட்டணம் நமக்கு தெரியும். இப்படி 1630-20-30களிலே அவர்கள் போய் காங்கிரிகேஷனல் சபைகளை ஆரம்பித்தார்கள். நமக்கு தெரியும் காங்கிரிகேஷனல் சபைகள் என்று சொன்னால் எல்டர்ஸ், அதில் சபையிலே மூப்பர்கள் இருப்பார்கள், பிரசங்கிக்கிற மூப்பர்கள், உதவி செய்கிற உதவிக்காரர்கள் மூப்பர்கள் என்று அந்த சபைகளை ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் 1680 சவாய் விசுவாச அறிக்கையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். சவாய் விசுவாச அறிக்கை என்பது ஏற்கனவே நாம் படித்தோமே, வெஸ்ட்மினிஸ்டர்ஸ்
விசுவாச அறிக்கையை சார்ந்து தழுவி சில கோட்பாடுகளை மாற்றி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட இந்த சபைகள் உடன்படிக்கை சபைகள் என்று அழைக்கப்பட்டது. The churches that the Pilgrims fathers who migrated to the other side of Atlantic United States, the churches are known as covenantal churches. There are two aspects that are involved in covenant. அந்த உடன்படிக்கை சபைகள் என்று இன்றைக்கும் அமெரிக்காவில் உடன்படிக்கை சபைகள் என்பது பிரசித்தி பெற்றது. அதில் இரண்டு அம்சங்கள். ஒன்று, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்ற தனிப்பட்ட உடன்பாட்டை அவர்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது, சபை என்று சொல்லக்கூடிய விசுவாசிகளுடைய கூட்டாமையிலே இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிப்போம், அதற்கு நாங்கள் உடன்படுவோம் என்று இந்த இரண்டு உடன்படிக்கைகளுக்கு அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். These churches were known as covenantal churches simply because there are two aspects that they insisted upon. Number one, the covenant to obey God's word at any cost. The covenant that they make personally to obey God and His precepts in any given situation. Number two, they make a covenant or they pledge to a covenant to be loyal to the church and to come under the church discipline, to maintain proper fellowship with God's children. So these two aspects covered the covenantal aspect of the churches. That's why they are known as covenantal churches. அமெரிக்க தேசத்திலே இப்படி அவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். மாத்திரமல்ல, இந்த இரண்டினுடைய அடிப்படையிலே தங்களுடைய தேசத்தை அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கைக்கு கீழாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அப்ப based on these two covenants that they have established to obey God at any given time in life, and also to be loyal to each other in the church, to be faithful to each other in the church, to come under the church discipline, they wanted to establish a country in the name of God, under the governance of God the Almighty. தேசத்தை கடவுளுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். ஆகவேதான் உலகத்திலே சுவிசேஷ விசுவாசத்தினுடைய அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு தேசம் இருக்குது என்று சொன்னால் அது அமெரிக்க தேசம். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். The only nation we can say with confidence, the only nation which was founded upon evangelical faith, the Reformed faith, is the United States of America. That is why within 200 years of its inception or coming to being, that nation has become one of the leading or the important nation in the entire world. Even to say it is the superpower. ஆனால் அதனுடைய மாற்றங்கள் இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி விசுவாசத்தை, அதுவும் சீர்திருத்த விசுவாசத்தை, அதுவும் சுவிசேஷ விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்பட்ட தேசம் அமெரிக்க தேசம். அதற்கு முன்பாக அமெரிக்க தேசம் இருந்திருக்கிறது, ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள், அதெல்லாம் உண்மைதான், அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு சட்டத்தையும் அமைப்பையும் வடிவத்தையும் கொண்டு வந்து பொருளாதாரமானாலும் அரசியலானாலும் சமூக வாழ்க்கையானாலும் வேத வசனத்தினுடைய அடிப்படையிலே ஆதாரத்திலே இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்த ஒரு தேசம் அமெரிக்கா. அதற்கு பிறகு அது வல்லரசாக மாறினது. ஆனால் அது தன்னுடைய மகிமை இழந்து வருகிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 1636 வருஷம் மாசசூசெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாகாணத்திலே ஹாவார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அந்த தேசத்திலே சபை சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய போதகர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பணத்திலே பெரும்பகுதியை கொடுத்து ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவினார். அதற்கு பெயர்தான் ஹாவார்ட் யூனிவர்சிட்டி. இன்றைக்கும் ஹாவார்ட் பல்கலைக்கழகம் என்பது ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் இந்த பல்கலைக்கழகத்திற்கு இணையான பல்கலைக்கழகம். இந்த மூன்று பல்கலைக்கழகங்களுமே ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ், இப்பொழுது ஹாவார்ட் யூனிவர்சிட்டி, மாத்திரமல்ல ஜெர்மனிலே ஹாலே என்கிற யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், இவைகள் எல்லாமே சீர்திருத்த விசுவாசம், அல்லாவிட்டால்
வேதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த விசுவாசத்தினுடைய மையத்தில் ஆரம்பித்தபடியினால் இந்த பல்கலைக்கழகங்கள் பல நூற்றாண்டுகள் பிரசித்தி பெற்ற பல்கலைக்கழகங்களாக இருந்தது என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. Harvard University was founded through the contribution of one godly man called Howard, with the purpose of training pastors, especially the Presbyterians and Congregationals, to be pastors in the churches. So Oxford, Cambridge we have seen, Cambridge has produced the Puritans. Oxford has produced the brilliant minds from the truth, after truth, and then later on Halle University in German, which produced evangelical scholars, missionaries with intellectual acumen. So we praise God for those universities which were instrumental in godly heritage. அப்படி அந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அந்த இடத்து பெயர், அந்த இடம் கேம்பிரிட்ஜ் என்ற இடம். இங்கே ஒரு காரியத்தை நான் ஒரு வித்தியாசமான அல்லாவிட்டால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன், ஒரு கொள்கையை சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்தில் இருந்து போனவர்கள் தாங்கள் போன இடத்திலே தாங்கள் எங்கிருந்து வந்தோமோ அந்த ஊர்களை வைத்து நியூ என்ற பெயரை மாற்றிக்கொண்டார்கள். நியூ இங்கிலாந்து. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவுக்கு இன்னொரு பெயர், ஓரளவுக்கு அமெரிக்காவினுடைய பெரும்பகுதி அவர்கள் ஆக்கிரமித்த பகுதிக்கு பெயரே நியூ இங்கிலாந்து என்பது. உதாரணமாக யார்க் என்ற இடத்திலிருந்து, யார்க்ஷயர் என்ற இடம் இங்கிலாந்தில் இருக்கிறது. யார்க்கிலிருந்து போன ஜனங்கள் அவர்கள் எல்லாரும் விசுவாச பின்னணியிலே போனார்கள். விசுவாசத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கும் அதை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்குமாக அங்கே போனார்கள். யார்க்கில் இருந்து போனவர்கள் நியூயார்க் என்று வைத்துக் கொண்டார்கள். அதே போல ஹாம்ஷயர் என்று, நியூ ஹாம்ஷயர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஹாம்ஷயர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து போனவர்கள், குடிபெயர்ந்து விசுவாச நிமித்தம் குடிபெயர்ந்த அவர்கள் நியூ ஹாம்ஷயர் என்று வைத்தார்கள். ஜெர்சி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அதே போல அங்கிருந்து போனவர்கள் நியூ ஜெர்சி என்ற பெயரை வைத்தார்கள். இப்படி நீங்கள் அமெரிக்க தேசத்திலே நியூ என்கிற வார்த்தை பல பெயர்களோடு இணைந்திருக்கும். அதை நீங்கள் என்னவென்று யோசித்தால் அதனுடைய பின்னணியிலே ஸ்காட்லாந்திலிருந்தோ, அயர்லாந்திலிருந்தோ, இங்கிலாந்திலிருந்தோ, வேல்ஸிலிருந்தோ போனவர்கள், குறிப்பாக இங்கிலாந்திலிருந்து போனவர்கள் இந்த பியூரிட்டன்ஸ் காலத்திலே உபத்திரவத்திற்கு தப்பித்து ஒரு தேசத்தை, கடவுளுக்கு பயப்படுகிற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று போனவர்கள் போன இடங்களிலே நியூ என்று வைத்துக் கொண்டார்கள். இது ஒரு பெரிய ஒரு சரித்திர ஒரு பின்னணி என்று சொல்லலாம். அந்த நாட்களிலே உலகின் பல பகுதிகளிலே டீசம் என்ற கோட்பாடு உருவானது. டீசம் என்பது தீசம் என்பதை விட வித்தியாசமானது. டீசம் என்பது இந்த உலகத்தை கடவுள் படைத்தார், ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமைகளுக்கு அவர் காரணர் கிடையாது. கடவுள் உலகத்தை படைத்தார், அதற்கு பிறகு அவர் இதை காப்பாற்றவோ இதை வழிநடத்தவோ அவர் வரவில்லை. அவர் சிருஷ்டிகர் மாத்திரம், இந்த உலகத்தை பாதுகாக்கிறவர் அல்ல, இந்த உலகத்தை வழிநடத்துகிறவர் அல்ல. ஆகவேதான் இந்த உலகம் தீமையிலே நிறைந்து கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய தத்துவம் தான் டீசம் என்பது. அதாவது கடவுள் சிருஷ்டிகர், அதை பாதுகாக்கிறவர் அல்ல, அதை வழிநடத்துகிறவர் அல்ல. அதனால் தான் இந்த உலகத்திலே தீமைகள் மலிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தியை அடிப்படையாக வைத்த கொள்கைகள் பிரசித்தி பெற்றது. There was an intellectual religion that was propagated around that time, what is called enlightening period, in which they advocated that God, they advocated a theory called deism. What do we mean by deism? Deism teaches that God is a creator, but once he created the universe, he has no role to play in the affairs of the world. That is why the world is in such a mess. So he is only the creator, not the sustainer or the provider. He created everything beautifully, wonderfully, but the present situation, the evil that exists, is due to the fact that he disappeared. That is called deism. ஆனால் தீசம் என்பது கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், இன்றைக்கும் ஆளுகை செய்கிறார், நியாயம் விசாரிக்க போகிறார் என்பது. அப்படிப்பட்ட டீசம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இந்த உலகத்தை படைத்துவிட்டு காணாமல் போய்விட்டார் என்று சொல்லக்கூடிய
அந்த தத்துவம் மலிந்த காலத்திலே கிரேட் அவேக்னிங் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய எழுச்சி, ஒரு பெரிய மறுமலர்ச்சி அவேக்னிங் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் உருவானது. அதிலே ஆண்டவர் சிலரை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதிலே ஒருவர் தான் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவர். இன்னும் அமெரிக்காவிலே அந்த நாட்களில் அநேகர் வைராக்கியமாய் கர்த்தரை பிரசங்கித்தார்கள். அதிலே ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவர். ஜோனத்தான் எட்வர்ட்ஸை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமெரிக்க தேசம் உற்பத்தி செய்த ஒரு வல்லமையான வேத வல்லுனர், சுவிசேஷ பிரசங்கியார், வேதத்தை ஆழமாக எழுதினவர். அந்த ஜோனத்தான் எட்வர்ட்ஸுடைய எழுத்துக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவைகள். நீங்கள் ஒருவேளை கூகுளிலே போனால் ஜோனத்தான் தி ஒர்க்ஸ் ஆஃப் ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று இருக்கும். அவருடைய வேத வியாக்கியானங்கள் ஆழமான சத்தியங்களாக இருக்கும். அவருடைய பிரசங்கங்களுடைய சாரம்சம் மிகவும் வல்லமை பொருந்தியதாக இருக்கும். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் அவர் உடைய காலத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது அமெரிக்காவில். எழுப்புதல் என்று சொல்லலாம், அதை அவேக்னிங், ஒரு ஆழமான தாக்கம் உருவானது. அவருடைய பிரசங்கத்தில் ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கம் ஒரு சின்ன புக்லெட்ல இருந்தது. அதனுடைய தலைப்பு கோபமுள்ள தேவனுடைய கரங்களிலே பாவியான மனுஷன் என்பது. ஆங்கிலத்தில் அருமையாக வரும். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் has preached a very powerful sermon on sinners in the hands of angry God. தலைப்பே நமக்கு ஒரு வினோதமாக இருக்கிறது. Sinners in the hands of an angry God. கோபமுள்ள தேவனுடைய கரங்களிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. அந்த பிரசங்கம் எல்லாம் பெரிய பாதிப்பை, தாக்கத்தை உண்டு பண்ணி அநேகரை விசுவாசத்திற்கும் மனம் திரும்புதலுக்கும் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்து அவரை விசுவாசிப்பதற்கும் அது ஏதுவாயிற்று என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் குறைவு. கடவுளுடைய மகத்துவத்தை குறைக்கிற பிரசங்கங்களும். நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய வேத போதனைகள் எல்லாம் கடவுளை கொஞ்சம் இறக்கி மனிதனை கொஞ்சம் உயர்த்தி, கடவுளும் மனிதனும் கிட்டத்தட்ட ஒரே நிலைமையிலே இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரே நிலைமையிலே கொண்டு வந்து விட்டார்கள். இது ஏதேன் தோட்டத்திலே நடந்தது. இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். அதனாலே கடவுளுடைய வார்த்தை மாறக்கூடியது. அவர் இப்படி சொல்லியிருப்பார், அப்படி சொல்லியிருப்பார் என்று அதை வேதத்தை புரட்டுவதன் மூலமாக கடவுளுக்கு இணையாக நெருக்கமாக நீங்கள் வந்து விடுவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஏதேன் தோட்டத்தினுடைய தாக்கம் இன்றைக்கு இருக்கிறது. The preaching of the day is to degrade or bring down God's majesty to a level where human men and women are exalted so that they are almost equal to God. That is exactly echoing what has happened in the Garden of Eden, where the serpent or the devil through serpent said, in the day you eat of this fruit, you will not die. On the contrary, you will become like God. You will determine what is good and bad. நன்மை தீமை அறியத்தக்கவர்களாக நீங்கள் மாற மாட்டீர்கள், நன்மை தீமையை முடிவு செய்கிறவர்களாக மாறுவீர்கள். Instead of knowing what good and evil, you will come to a state, a place where you will determine what is right and wrong. That is the role that has to be done by God, who has to determine what is right and wrong. So exactly that's what the teachings are all about these days. Jonathan Edwards அப்படிப்பட்ட வல்லமையான பிரசங்கத்தை செய்தார். அநேகர் மனமாறினார்கள். ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. அந்த கடினமான நாட்களிலே கடவுளை மாறுபட்ட கோணத்திலே சிந்திக்கிற காலங்களிலே நமக்கு அறிவு வேண்டும். கடவுள் படைத்து விட்டார், அதற்கு பிறகு எல்லாமே அறிவுதான். இனி நமக்கு கடவுள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய, கிட்டத்தட்ட கடவுள் வேண்டாம் என்று மறுப்பு சொல்லுகிற காலத்திலே ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் பிரசங்கங்கள் இருந்தது. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் அவசியமானதாக இருக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அமெரிக்கா என்பது பல மாநிலங்களை உள்ளடக்கிய, அது சேர்ந்த ஒரு தேசம் என்பது நமக்கு தெரியும். America is a union of states. So why these evangelical influence is so vital for us to study elaborately? Because America as a nation has been formed and
it got united through this evangelical influence, the Great Awakening and the rest of it. That is why America was not only established, but it became a powerful nation across the globe. ஆகவே அந்த நிலைமையிலே பியூரிட்டன்ஸ் இங்கிருந்து போனவர்கள் அமெரிக்காவிலே சமூகத்திலே, அரசியலிலே, பொருளாதாரத்திலே தாக்கத்தை உண்டு பண்ணினார்கள். அவர்களுடைய அமெரிக்க தேசத்தினுடைய இந்த பெடரல் கவர்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, மிக மேல இருக்கக்கூடிய அந்த அதிகாரமுள்ள அது அரசு அல்ல, அது எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சில சட்ட திட்டங்கள் வேறுபட்டும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய அந்த தாக்கம் என்னவென்றால், அவர்களுடைய சட்டத்திலே எல்லா மதங்களையும் அவர்களுடைய மதங்களை பின்பற்றுவதற்கு சுதந்திரம் உண்டு. ஆனால் அமெரிக்க தேசம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அடிப்படையிலே என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது சுவிசேஷத்தினுடைய வல்லமையினாலே உண்டானது. The Constitution of United States of America is based on biblical mandate which gives religious liberty. Yes, there are certain states who can formulate their own constitution, but on the whole, on the basis of evangelical faith which gives freedom to individuals, which considers everyone equal, which gives freedom of expression, freedom of speech, freedom of propagating their ideas, on that basis the Constitution of America has been formed. இன்றைக்கும் அமெரிக்க நாணயத்திலே in God we trust என்ற வார்த்தை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் ஆணித்தரமாக நம்புகிறார்கள், இந்த உலகம் முழுவதையும் படைத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்று இன்றைக்கும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி இங்கிலாந்திலிருந்து மற்ற இடங்களில் இருந்தும் போன பியூரிட்டன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கு அமெரிக்கா என்ற தேசத்தை கிறிஸ்தவ விசுவாசம், அதாவது ஜீவனுள்ள விசுவாசம், வேதபூர்வமான தனி மனித சுதந்திரம், அவர்களுடைய ஆழமான தேவைகள், அதை சந்திக்கக்கூடிய வல்லமையுடைய கர்த்தருடைய வார்த்தை என்ற அடிப்படையிலே அமெரிக்க தேசத்தை நிறுவி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு அமெரிக்க தேசம் அதை விட்டு மாறி வருகிறது, அதை விட்டு உலகத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. ஆகவே அதனுடைய பின்னணி நாம் விளங்கிக் கொள்வது மிக மிக அவசியமாயிருக்கிறது. இந்த நாட்களிலே தான் தொடர்ந்து நாம் இங்கிலாந்தோடு தொடர்புடைய நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவிற்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய பின்னணியிலே, குறிப்பாக சீர்திருத்த விசுவாசத்தினுடைய அடிப்படையிலே தாக்கம் ஏற்பட்ட பொழுது இங்கிலாந்திலே அந்த காலகட்டங்களில் 1700 வருஷங்களிலே 2 நபர்களை பற்றி சொல்ல வேண்டும். அவர்களுடைய தாக்கம் நம்முடைய தேசங்களிலே 1800 1900களிலே வந்தது. அவர்கள் இருவரை பற்றியும் நாம் படிக்க போகிறோம். ஒன்று ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடியவர். ஜான் வெஸ்லியை பற்றி, அவருடைய பெயரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் இங்கிலாந்தினுடைய அப்போஸ்தலன் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுகிறவர். ஜான் வெஸ்லி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்தவர். அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்த பொழுது ஒரு சில வாலிபர்களை கூப்பிட்டு அவர்களை இணைத்து நாம் கடவுளுக்கு உண்மையாக இருப்போம் என்று ஒரு ஹோலி கிளப் என்று சொல்லக்கூடிய கிளப்பை ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லி 18 பேரோடு பிறந்தவர். அவருடைய தகப்பன் சாமுவேல் வெஸ்லி, அவருடைய மனைவி சூசன்னா வெஸ்லி. அவர்களுக்கு 19 பிள்ளைகள். நன்றாக யோசித்து பாருங்கள், 19 பிள்ளைகள். அவர்களை ஆவிக்குரிய ரீதியிலே சூசன்னா வெஸ்லி வளர்த்தி இருக்கிறார். 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தாலும் இன்றைக்கு நாம் பல காரியங்களை குறித்து நொந்து கொள்ளுகிறோம். ஆனால் 19 பிள்ளைகள். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட, மற்ற நேரங்களிலே சாப்பிடுகிற நேரம் உண்டு, அளாவுகிற விளையாடுகிற நேரம் உண்டு, அளாவுகிற நேரம் உண்டு. ஆனால் அவருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக அந்த 19 பிள்ளைகளுக்கும் வாரம் முழுவதும் சூசன்னா வெஸ்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அவருடைய ஆத்துமத்தை குறித்து பேசுவார்களாம். ஜான் வெஸ்லியுடைய தகப்பனார் ஒரு ஆங்கிலிக்கன் சபையினுடைய போதகராக இருந்தார். சிரியா வீட்டிலே அவர்கள் 19 பேர் வளர்ந்திருக்கிறார்கள். ஜான் வெஸ்லியுடைய வீட்டிலே ஒரு நாள் தீப்பிடித்து விட்டது. அப்பொழுது குழந்தையாக ஜான் வெஸ்லி இருக்கிறார். பிள்ளைகள் வளர்ந்தவர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். குழந்தை யார் மாதமும் எனக்கு சரியாக தெரியவில்லை. தாய் பதறுகிறார்கள், அந்த குழந்தையை காணவில்லை. அப்பொழுது
தீயிலிருந்து காப்பாற்றப்பட்டவர் ஜான் வெஸ்லி. பின்னால் அதை சொல்லுவார், தேவனுடைய பராமரிப்பு, the providence of God என்னை பாதுகாத்தது என்று சொல்லுவார். இப்படி ஜான் வெஸ்லி ஆக்ஸ்போர்டிலே படித்த பொழுது கடவுளுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வாலிப குழுவை நியமித்து இணைத்து தன்னுடைய சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லியும் சேர்த்து ஒரு குழுவாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது? அவரும் ஆங்கிலிக்கன் சபையினுடைய ஒரு போதகராக மாறிவிட்டார். இதிலே ஒரு சம்பந்தத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆங்கிலிக்கன் சபையினுடைய போதகராக மாறிவிட்டார். அப்பொழுது அவர் இங்கே போகிறார், அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா அவருடைய சபையினுடைய காரியங்களுக்காக அமெரிக்கா போகும்போது அந்த கப்பல் பிரயாணத்தில் இன்றைக்கு இருப்பது போல விமான வசதிகள் கிடையாது. கப்பல் பிரயாணத்திற்கு அமெரிக்கா போன போது ஒரு பெரிய புயல் வந்தது. கிட்டத்தட்ட அந்த கப்பல் மாலுமி நம்பிக்கை இழந்து விட்டார். இனி நாம் யாரும் பிழைக்க மாட்டோம், எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த கப்பலிலே பிரயாணம் செய்த ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்த மொரிவியன் என்று சொல்லக்கூடிய சில ஒரு குழுவினர், பின்னர் தான் அவர்கள் மொரிவியன் சகோதரர்கள் என்று தெரிந்தது. மொரிவியன் சபை என்பது பொஹிமா என்ற இடம், அதாவது செக் ரிப்பப்ளிக் என்று சொல்லுகிறோமே, அந்த பகுதிகளிலே இருந்த ஒரு சீர்திருத்தத்தினாலே வந்த ஒரு சபையினுடைய தாக்கம். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருப்பது போல ஐரோப்பிய நாடுகள் அதே எல்லையினுடைய அடிப்படையிலே, ஜியோகிராபிக்கல் அடிப்படையிலே கிடையாது. பல மாற்றங்கள் இன்றைக்கு இருந்தது. நாம் பெயர்களை மாத்திரம் குறிப்பிடுகிறோம். அந்த இவர்கள் கப்பலிலே பிரயாணம் போகும்போது மாலுமி சொல்லிவிட்டார், இவர் ஜார்ஜியாவுக்கு போகிறார். மாலுமி சொல்லிவிட்டார், நாம் சீக்கிரம் மறிக்க போகிறோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த சகோதரர்கள் சில பேர் பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஜான் வெஸ்லிக்கு கோபம், ஒருபுறம் ஆச்சரியம், ஒரு சந்தேகம். மாலுமி சொல்லுகிறார், இந்த கப்பல் நம்பிக்கை பிழைக்காது, நாம் பிழைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த உட்கார்ந்து இந்த கும்பல் ஏதோ பாட்டு பாடுகிறார்களே, சிரித்துக் கொண்டிருக்கிறார்களே, ஒன்று இவர்கள் பைத்தியக்காரர்களாக இருப்பார்கள், இல்லாவிட்டால் இவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்று அவர் நினைத்துக் கொண்டார். ஆனால் அவர் ஆங்கிலிக்கன் போதகராக இருக்கிறபடியினாலே அவரிடத்தில் அதற்கான ரகசியம், காரணம் என்னவென்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மனப்பக்குவம் கிடையாது. அமெரிக்கா போனார். அவர் ஜார்ஜியாவுக்கு போய் எதற்காக போனாரோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை, அதிலே தோற்று போனார். திரும்பி இங்கிலாந்துக்கு வர வேண்டியதாயிற்று. அப்பொழுது இங்கிலாந்திற்கு வந்தபோது ஆல்டர்ஸ் கேட் என்று சொல்லக்கூடிய இடத்துல இதே மொரிவியன் சகோதரர்கள் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துகிறார்கள், ஒரு ஜெப கூட்டம் நடத்துகிறார்கள். அதிலே ஒரு மனிதர் லூதருடைய வாழ்க்கை, மார்ட்டின் லூதர் எழுதிய ரோமர் புஸ்தகத்தினுடைய முன்னுரையை வாசிக்கிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த அடிப்படையிலே அந்த முன்னுரையை படிக்கிறார். அந்த முன்னுரையை கேட்கும் போது ஜான் வெஸ்லி சொல்லுகிறார், என்னுடைய உள்ளம் விசேஷமாக அனல் கொண்டது. தேவனுடைய வல்லமையினாலே, கிறிஸ்துவின் அன்பினாலே என்னுடைய இருதயம் அனல் கொண்டது. நானும் தேவனுடைய பிள்ளையானேன் என்று ஊழியத்திற்கு வந்து பல வருஷங்கள் கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். The conversion of John Wesley, the founder of Methodism, is very interesting. He was born into a family of 18 children. And Susanna Wesley, the great godly woman, used to have an appointed time for each child. Not that she was not looking after them during the other time, but they were taking care of, she was taking care of their physical needs, mental needs. But the appointed time is such that Susanna Wesley would spend that quarter 15 minutes or 20 minutes about their spiritual need and their need for salvation. And John Wesley was brought up in such a manner, but he was not converted, though he formed a holy club in Oxford while he was studying, and he became an Anglican priest, and he had to go to Georgia across Atlantic on a church mission, but it failed. Alongside, he has seen shipwreck, almost close to catastrophe, and there was a group of men who were singing and praising God, and he realized these people, either they are mad or they have something secret in their lives, and his dignity and ego would not permit him to go and ask for it. Anyhow, he reached Georgia, but his mission failed. He came back, and in one of the same Moravian prayer meeting, a man called Peter
was reading the preface to Luther's commentary on Romans, and he said, "My heart was strangely warmed, and even I became the child of God." My heart was strangely warmed. That's the famous statement of this man called John Wesley. Even I was converted. I became the child of God. ஜான் வெஸ்லி இப்படி மனமாற்றம் அடைந்ததற்கு பிறகு அவர் தொடர்ந்து அந்த சபையிலே சில காரணங்கள் நிமித்தமாக இருக்க முடியவில்லை, தெருவிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் அநேக சமயத்திலே குதிரையின் பின்னாலே ஏறி குதிரையின் அதிலேயே சில சமயத்திலே தூங்கி போவாராம். இவருக்கு குதிரை ஏறின உடனே அந்த குதிரை அந்த ஒரு திசையை நோக்கி அவர் அந்த திசையை காண்பித்து விட்டால் குதிரை பிரிஸ்டலுக்கு போகும், எந்தெந்த பட்டணத்திற்கு போக வேண்டுமோ அந்த பட்டணத்திற்கு போகும். இவர் சில சமயத்திலே குதிரையின் பின்னணியில ஒரு சிறிய பலகை வைத்திருப்பாராம், பிரசங்கம் ஆயத்தப்படுத்துவதற்கு, திரும்பி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்கு. அப்படி பிரயாணம் பட்டு இங்கிலாந்து முழுவதும் அவர் சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்தார். இங்கிலாந்தினுடைய ஒரு சபை சீர்திருத்தத்திற்கும் எழுப்புதலுக்கும் தொடர்ந்து இங்கிலாந்தினுடைய அரசியல் மாற்றங்களுக்கும் ஜான் வெஸ்லி ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். ஜான் வெஸ்லியோடு கூட பிறந்த சகோதரன் தான் சார்ல்ஸ் வெஸ்லி. இந்த பெயர் உங்களுக்கு ஞாபகத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். சார்ல்ஸ் வெஸ்லி ஆயிரக்கணக்கான பாடல்களை, பாமாலைகளை எழுதியிருக்கிறார். அர்த்தமுள்ள, கருத்து நிறைந்த பாடல்களை எழுதியிருக்கிறார். ஜான் வெஸ்லியினுடைய வீட்டிலே ஒரு சிறிய மூலை இருக்கும், 2க்கு 3 அவ்வளவுதான், ஒரு சிறிய அறை. அதற்கு பெயர் க்ளோசெட் என்று சொல்லி வைத்திருப்பார். க்ளோசெட் என்று சொன்னால் காலையிலே எழுந்து அதிகாலையிலே அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே உட்கார்ந்திருப்பதை அதிகமாக தேடினார். நான் அதிக வேலை செய்ய வேண்டும், மார்ட்டின் லூத்தரும் சொல்வார், இவரும் சொல்வார், நான் அதிக வேலை செய்ய வேண்டும், ஆகவே இன்றைக்கு அதிக நேரம் நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே செலவழிக்க வேண்டும் என்று குளிர்காலத்திலே, எலக்ட்ரிசிட்டி போன்ற மின்சார வசதிகள் இல்லாத காலத்திலே அந்த சிறிய அறை, நெருக்கமான அறையிலே கடவுளோடு தனிப்பட்ட முறையிலே இருக்க வேண்டும் என்பதை ஜான் வெஸ்லி பல வருஷங்கள் வைராக்கியமாக கடைபிடித்தார். ஜான் வெஸ்லி used to have what is known as the closet, which approximately 2x3 room, and in the day and era in which electricity was nowhere and they were the cold country, in which he made sure that he spent time alone with God each morning. Getting up early in the morning, he would kneel down and read the scriptures in the light of a candle, with the brightness of candle. You can imagine, and the winters would be so severe in those countries, but that man would love to be in the presence of God. அந்த ஜான் வெஸ்லியினுடைய தாக்கம் இங்கிலாந்திலே தொடர்ந்து மறுமலர்ச்சியை கொண்டு வந்தது என்று சொல்லலாம். அவரோட சகோதரன் சார்ல்ஸ் வெஸ்லியும் இவருடைய ஊழியத்திலே உறுதுணையாயிருந்தார். பாடல்களை எழுதினார், வல்லமையாக அவர் ஊழியங்களை செய்தார். இன்னொரு மனிதனுடைய பெயரை சொல்ல வேண்டும். அவருடைய பெயர் ஜார்ஜ் விட்ஃபீல்ட். அவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்தவர். இன்றைக்கு பாருங்கள், நாம் கடந்த வாரங்களை சபை சரித்திரத்தை படித்த போது ஏதோ ஒன்றும் தெரியாதவர்கள், விவரம் தெரியாதவர்கள், ஒருவேளை உலக பிரகாரமான ஞானத்தை பெற முடியாதவர்கள் இப்படி ஊழியத்திலே கடவுளுடைய ராஜ்யத்திற்காக வரவில்லை. தேவாதி தேவனுக்கு, கத்தாதி கத்தாவுக்கு ஊழியம் செய்வதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தின பாத்திரங்களை கவனித்தால் அவர்களுடைய படிப்பும் பின்னணியும் அநேக சமயங்களிலே நம்மை சிந்திக்க வைக்கிறது. If we consider men and women whom God has used, as we have been studying church history over the weeks, we see the instruments that God has chosen and approved and used are molded. I wouldn't call the word used. God doesn't use anybody. He molds people. கடவுள் பயன்படுத்துகிறவர் அல்ல, கடவுள் உருவாக்குகிறவர். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று யாரும் தயவு செய்து ஜெபிக்க வேண்டாம். என்னை உருவாக்கும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். It is wrong to pray, God use me, because God doesn't use anybody. He is not a businessman to use or a politician to use you and me. He is not someone, a stranger, to use you and me. He shapes you and me. He molds you and me in the image of Christ. ஒருவரும் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவதை விட, ஆண்டவரே என்னை உருவாக்கும்,
என்னை வணையும் என்று சொல்லுவதுதான் விசுவாசிகளுக்கும் சரி, அதற்கு மேலாக ஊழியக்காரர்களுக்கும் பொருத்தமான ஜெபமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜார்ஜ் விட்ஃபீல்டை எடுத்தால், அவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்தவர். அவரும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே படித்த பொழுது ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி உருவாக்கின அந்த ஹோலி கிளப் என்ற கிளப்லே அவரும் இருந்தவர். ஆனால் அவர் உண்மையான மனமாற்றம் அடைந்து சர்ச் ஆஃப் இங்கிலாந்திலே ஏற்கனவே ஊழியம் செய்து கொண்டிருந்தவர். அவரும் அடிக்கடி அமெரிக்காவுக்கு போனார். குறிப்பாக ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் காலத்திலே, அந்த பெரிய மறுமலர்ச்சியின் காலத்திலே இந்த ஜார்ஜ் விட்ஃபீல்டினுடைய பிரசங்கங்கள் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தெளிவாக, ஆணித்தரமாக கடவுளுடைய வார்த்தையை எடுத்து ஜனங்களை மனம் திரும்புதலுக்கும் தெளிவான தீர்மானங்களுக்கும் உண்மையான பக்திக்கும் அழைத்தவர் இந்த ஜார்ஜ் விட்ஃபீல்ட். அவருடைய பிரசங்கங்கள் புஸ்தகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எல்எஸ் பாப்டிஸ்ட் நிறுவனங்கள் அதை மொழிபெயர்த்து இருக்கிறது. இன்றைக்கு அது பிரிண்டிலே இருக்கிறது என்பது தெரியவில்லை. இருந்தால் அப்படிப்பட்ட புஸ்தகங்களை, கருத்துள்ள புஸ்தகங்களை வாசிப்பதற்கு இன்றைக்கு விருப்பம் கிடையாது. மறுபடியும் கடந்த வாரம் பாரத்தோடு சொன்னது போல சொல்லுகிறேன், தயவு செய்து சொந்த கதையும் சோக கதையும் சொல்லுகிற புஸ்தகங்களை வாங்கி படிக்காதீர்கள். அது ஆவிக்குரிய புஸ்தகங்கள் என்று சொல்ல மாட்டேன். வேதத்தை மையமாக வைத்து சத்திய வார்த்தைகளை அதனுடைய அடிப்படையிலே பொருத்தி காண்பித்து மனிதனுடைய அனுபவத்தை, நான் பரலோகத்துக்கு போனேன், சாப்பிட்டேன், வந்தேன், இந்த கட்டுக்கதைகளை அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட பரிபூர்ணமான தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து எழுதப்பட்ட புஸ்தகங்களை தயவு செய்து தேடி வாங்கி வாசியுங்கள். அது ஆத்மாவை கட்டி எழுப்புமே அல்லாமல், எனக்கு இப்படி நடந்தது, எனக்கு இப்படி, நான் அங்கே போனேன், நான் பெரியவன், நான் விசேஷமானவன் என்று சொல்லுகிற கட்டுக்கதைகளுக்கு தயவு செய்து விலகி இருங்கள் என்று பவுல் தன்னுடைய கடைசி நிருபமாகி 2 தீமோத்தேயுக்கு சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஜார்ஜ் விட்ஃபீல்டுக்கு வருவோம். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் பிரயாணம் செய்து அவரை ஆங்கிலிக்கன் சபை சில காரணங்களினாலே மறித்து விட்டது. ஆகவே அவர் ஒரு புல்பிட் செய்து விட்டார். அந்த புல்பிட்டை எடுத்துக்கொண்டு தெருவுக்கு போய் நின்று 5000 பேர், 10,000 பேருக்கு, அன்றைக்கு மைக் செட், பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் கிடையாது, ஆனால் வைராக்கியமாக, குறிப்பாக கெனிங்டன் பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்க் இன்றைக்கும் இங்கிலாந்து லண்டன் மாநகரத்தில் இருக்கிறது, பெரிய பார்க். அதிலே அன்றைக்கு பெரும்பாலும் நிலக்கரி சுரங்கங்களுக்கு அதிகாலையிலே வேலைக்கு போவார்கள். அதிகாலை முதல் ஷிப்டுக்கு போகிறவர்கள் 4 மணி, அந்த குளிர் காலங்களிலே 4 மணிக்கு 5 மணிக்கு அவர்கள் நிலக்கரி சுரங்கங்களுக்கு வேலைக்கு போவார்கள். அந்த சமயத்திலே கெனிங்டன் பார்க் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற அந்த இடத்திலே நின்று, அந்த நாட்களில் அது கடினமான ஜனங்கள் வாழ்ந்த பகுதி, காலையிலே அதிகாலையிலே 4 மணிக்கு ஜார்ஜ் விட்ஃபீல்ட் நின்று கர்த்தருடைய வார்த்தை அறிவிப்பார். ஆயிரக்கணக்கானவர்கள் அமைதியாக நின்று கடவுளுடைய சத்தத்தை இந்த மனிதன் மூலமாக கேட்டார்கள். It is in the journal of George Whitfield, the famous street preaching of this man, this great man. He would preach from the Kennington Park. Each morning he would gather as he waits for people who were heading towards the coal mines. He would preach to thousands, sometimes 20,000-30,000 people. With lack of, no PS system, this man would raise his voice, which is audible to such a crowd, and he would declare the oracles of God and salvation in such a powerful, mighty manner that many have turned to Christ. ஜார்ஜ் விட்ஃபீல்டினுடைய பிரசங்கங்கள் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அந்த மனிதர் இப்படி ஜான் வெஸ்லியும் ஜார்ஜ் விட்ஃபீல்டும் அநேக சமயத்தில் இணை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக சில கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டது. அந்த கருத்து வேறுபாடுகள் வந்தவுடனே அந்த கருத்து வேறுபாடு, அது சில வேதத்தினுடைய சில கோட்பாடுகளினுடைய கருத்து வேறுபாடு, அடிப்படை ரட்சிப்பை பற்றியோ மனம் திரும்புதலை பற்றியோ திருத்துவத்தை பற்றியோ அந்த மாதிரி காரியங்கள் அல்ல. ரட்சிப்பினுடைய சில கோணங்களை பற்றி அவர்களுக்குள்ளாக சிறிய கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனாலும் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அந்த கருத்து வேறுபாடுகள் வந்ததினாலே மெத்தடிஸ்ட் சபை ஒரு பக்கம் ஜான் வெஸ்லியினுடைய பிரிவாகவும் இன்னொரு பக்கம் ஜார்ஜ் விட்ஃபீல்டுடைய பிரிவாகவும் பிரிந்தது. நாம் ஏற்கனவே படித்தோம். அவர்கள் ஆக்ஸ்போர்டிலே ஹோலி கிளப் என்று ஆரம்பித்தார்கள். அதற்கு பெயர் மெத்தட்ஸ். அவர் மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டும் என்று, அதுதான் பின்னாளிலே மெத்தடிஸ்ட் என்ற சபை உருவாக காரணமானது. ஜான் வெஸ்லி
சர்ச் ஆஃப் இங்கிலாந்திலேயே இருந்து கொண்டு இன்னும் சீர்திருத்தம் செய்யலாம் என்று முயற்சித்தார். ஆனால் சில காரணங்களினாலே அவர் வெளியேற வேண்டியதாயிற்று. பின்னாளிலே உலகம் எங்கும் தோற்றுவிக்கப்பட்ட மெத்தடிஸ்ட் சபைகளுக்கு தகப்பனாக, ஒரு உலக பிரகாரமான தகப்பனாக ஜான் வெஸ்லியும் அவரோடு இணைந்து பல வகைகளிலே ஜார்ஜ் விட்ஃபீல்டும் இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக அபிப்பிராய பேதம் வந்த பொழுது இவர்கள் பிரிந்தார்கள். ஒருமுறை ஜார்ஜ் விட்ஃபீல்டிடம் ஜான் வெஸ்லியை பற்றி கேட்டார்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போனால் ஜான் வெஸ்லியை பார்க்க முடியுமா என்று கேட்டார்கள். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் சொன்னார், நான் பரலோகத்திலே போனால் ஜான் வெஸ்லியை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார். கேட்டவர்கள் திகைத்து போனார்கள். ஒருவேளை இவர் ஜான் வெஸ்லி பரலோகத்துக்கே வரமாட்டார், ஆகவே நான் பரலோகத்திலே அவரை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரா என்று ஒரு திகைப்போடு நீங்கள் என்ன இப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், ஜார்ஜ் விட்ஃபீல்ட் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போனால் ஜான் வெஸ்லியை பார்க்க முடியாது. ஏனென்றால் ஜான் வெஸ்லி கடவுளுடைய சிங்காசனத்திற்கு அருகிலே உட்கார்ந்து கொண்டிருப்பார். நானோ பரலோகத்திலே ஒரு மூலையிலே எங்காவது இருந்து கடவுளை, இந்த மகத்துவமுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் ஜான் வெஸ்லி கடவுளுடைய சிங்காசனத்திற்கு அருகில் இருக்க வேண்டிய ஒரு கடவுளுடைய தாசன். நான் எங்கேயோ ஒரு மூலையிலே இருந்து கடவுளை ஆராதித்துக் கொண்டிருப்பேன். ஆகவேதான் பரலோகத்துக்கு போனால் நான் ஜான் வெஸ்லியை பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருந்த பொழுதும் இருந்தது என்பதை நாம் அறிந்து நம்முடைய ஆத்மாவை சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். George Whitefield and John Wesley are two pillars of Methodist movement. The Oxford Club, which was known as Methodist because they formed a model to pursue in godliness. Later on they had the movement became Methodist, the church that we are familiar with, the Methodist churches. But due to minor doctrinal issues, it's not major issues about Trinity and salvation and Christ and the rest of it, but that due to minor doctrinal issues they had difference of opinions. And once George Whitefield was asked about John Wesley, whether George Whitefield would see John Wesley in heaven, George Whitefield said, no, I wouldn't see him in heaven. And those who asked the question, they posed the question, they were troubled. And George Whitefield explained to them by stating that John Wesley is such a godly man that he would be in the very presence of God, near to his throne. He is such a godly man, such a man of God, that he would be worshipping God close to the throne, and I would be somewhere in heaven worshipping God. So I will not get an opportunity to see John Wesley, who is such a servant of God, who will be privileged to worship him from close quarters. Look at the magnanimity and the spiritual maturity of these men. இன்னும் அநேகர் இப்படி இந்த சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சியிலே கடவுளுடைய மகத்துவத்தை, சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அவர்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தோம். சபைக்கு வெளியே இருந்து வரக்கூடிய தாக்கங்கள், சபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தாக்கங்கள், இந்த இரண்டு எதிரியும் சபையை தொடர்ந்து கொண்டே வருகிறார்கள். அடுத்த வாரத்தில் ஆண்டவர் சித்தமானால் மாடர்ன் மிஷன்ஸ் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் மிஷனரி தாக்கங்கள் எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதே, அதனுடைய சில ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் தாக்கங்களையும் படிக்க போகிறோம். அதிலே நாம் ஏற்கனவே படித்து வந்திருக்கிறோம். சபை சரித்திரத்திலே இந்தியாவிற்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் ஒரு பாரம்பரியத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கல, அவனை அழைத்து ஆசீர்வதித்தேன் என்று ஆபிரகாமை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சொன்னாரே. இந்த சபை சரித்திரத்தை படிக்கும் போது அந்த பின்னணியிலே நாமும் வருகிறோம். அந்த ஒரே விசுவாசத்திற்காக போராட அழைக்கப்படுகிறோம். அதனுடைய தாக்கத்தை நேரடியாக நம்முடைய தேசத்திற்கு வந்தவர்களை பற்றி படிக்க போகிறோம். அதில் வில்லியம் கேரியினுடைய வாழ்க்கையை படிக்க போகிறோம். பாப்டிஸ்ட் சபைகளினுடைய வரலாற்றையும் நாம் படிக்க இருக்கிறோம். ஆகவேதான் இந்த வேத பாடத்தை துவங்குவதற்கு முன்பதாக இந்த வசனத்தை படித்தேன். எசேக்கியேல் 22 அதிகாரத்திலே, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனும் காணவில்லை. அதற்கு முந்தின வசனத்தை பாருங்கள். 30 வசனத்திலே ஒருவனை தேடினேன்,
ஒருவரும் கிடைக்கவில்லை. ஆனால் தேசத்திலே ஜனங்கள் இடுக்கண் செய்து, அங்கே பன்மையை பார்க்கிறோம். 29ஆம் வசனத்திலே, அதற்கு முந்தின வசனத்திலே தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை, பொய் சாஸ்திரத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லி சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். சாரமற்ற சாந்து கொஞ்ச நாள் அது வெளிப்பட்டு விடும். அதெல்லாம் கும்பல் கும்பலாக செய்கிறார்கள், திரள் திரளாக செய்கிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்கிறார்கள். அங்கேயே பன்மை இருக்கிற ஜனங்கள் கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையானவர்களை ஒடுக்கி அந்நியரை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். அந்த பன்மையை பார்க்கலாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 29ஆம் வசனம் 28ஆம் வசனம் பன்மையில இருக்கிறது. இப்படி ஜனங்களை சீர்குலைத்து ஒடுக்கி அநியாயமாய் துன்பப்படுத்தி இடுக்கம் செய்து அவருடைய ஆத்துமாக்களை பற்றி அக்கறை இல்லாமல் அவர்களை வஞ்சிக்கிற ஜனங்கள் மத்தியிலே நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுகுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். இத்தனை ஜனங்கள், இத்தனை கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இடுக்கன் செய்து வஞ்சித்து ஏமாற்றி ஜனங்களுடைய ஆத்துமாக்களை சின்ன பின்னமாக்குகிற, தேசத்தை சின்ன பின்னமாக்குகிற இந்த சூழ்நிலையிலே ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. இன்றைக்கு நம்முடைய தேசம் குடியரசு தினமாகி குடியரசு ஆக மாறி அந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். 1950வது வருஷம் இந்த தேசம் குடியரசு என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. 1947ஆம் வருஷம் சுதந்திரம் பெற்றது. சுதந்திரத்தையும் குடியரசையும் நாம் ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், சுதந்திரம் என்பது அந்நியருடைய ஆதிக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டது. குடியரசு என்பது நம்முடைய ஜனங்கள் நாம் இணைந்து நாம் செயலாற்றுவோம் என்றது. உறவுகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திரம் என்பது நம்முடைய தேசத்தினுடைய எல்லையை ஓரளவுக்கு வகையறுத்தது. குடியரசு என்பது மாநிலங்களுடைய எல்லையை வகையறுத்தது. இப்படிப்பட்ட இந்த விசேஷமான நாளில் இந்த தேசம் கடந்து போகிற நெருக்கடிகளை, சவால்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ஸ்கிரீன் ஏஜஸ் என்று சொல்லுகிறோமே, டெக்னாலஜியினுடைய அந்த பாதிப்பினாலே, வசதிகளினாலே நம்முடைய தேசத்தின் பல்வேறு சீர்காடுகளே, அரசியலிலே, பொருளாதாரத்திலே, சமூகத்திலே, ஏன் சபைகளிலே அதனுடைய தாக்கங்கள் எவ்வளவு துரதிர்ஷ்டவசமானது என்பதை பார்க்கிறோம். அதன் மத்தியிலே எசேக்கியேலின் மூலமாக தேவன் சொல்லுகிறார், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக, டு ஸ்டாண்ட் இன் த கேப் and not to judge or to shun the nation. I am looking towards forward to one man and I don't see anyone. That is the cry of God through prophet Ezekiel. May this evening be a time that you and I personally, let's not pray, Lord make me or use us, Lord mold me, என்னை உருவாக்கும். இந்த சபை சரித்திரத்திலே படித்த இந்த வாழ்க்கைகளை கவனிக்கும் போது எல்லாருடைய விசுவாச செயல்களும் ஈடுபாடுகளும் சாதனைகளும் உபத்திரவத்தின் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே இருந்திருக்கிறது. Any achievement, any advancement in the propagation of the gospel or the declaration of truth was amidst the darkness, the challenges, the danger that was surrounding, that has surrounded. And this is the time we need to dedicate ourselves individually. இந்த மாலையிலே, இந்த சீர்திருத்த பின்னணியிலே நீங்களும் நானும் இந்த சத்தியத்திற்காக, ஜனங்களுடைய ஆத்தும நன்மைக்காக, அவருடைய நித்திய ஆசீர்வாதத்திற்காக நம்மை பிரதிஷ்டை செய்ய இந்த மாலை வேத பாடம் ஆசீர்வாதமாயிருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ், ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் விட்ஃபீல்ட், இன்னும் பெயர் சொல்லப்படாத விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள் சமுதாயத்தை பாதித்தார்கள், அரசியலை பாதித்தார்கள், பொருளாதாரத்தை பாதித்தார்கள், கல்வியை பாதித்தார்கள். இந்த தேசம் அப்படிப்பட்ட தேவையிலே நிறைந்திருக்கிறது. இந்த நாளுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய தேசத்துக்காக, குடியரசு நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபையை தேடுவோம். ஜெபம் செய்வோம்.